ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு அழகா வந்து காட்சி அளிக்கிறாங்க. சோ உண்மையாவே இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அவ்ளோ அழகா வந்து வச்சிருக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? சோ நிச்சயமா. உண்மையாவே வந்து இப்ப நம்ம எவ்ளோ விஷயம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7000 பொம்மைகள் வந்து வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்ளோ நாள் ஆச்சு? இந்த மொத்த செட்டப்பை வந்து 4 டேஸ்ல பண்ணோம். ஆக்சுவலி கிராமத்துல இருந்து 3 பசங்க வந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பசங்கள கூப்பிட்டுருவேன். ஏன்னா பத்திரமா பொருள ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால 2வது மாடியிலேருந்து நெறைய பொம்மைகள் இறக்க வேண்டியது இருக்கிறதுனால, நாங்க செவ்வாய்க்கிழமையே வர சொல்லிட்டேன். புதன்கிழமை காலையில ஆரம்பிச்சோம் இந்த ஒர்க்க. இது வந்து சனிக்கிழமை நைட்டோட நாங்க நிறைவு பண்ணிட்டு, நேத்து கிளீனிங் ஃபுல்லா நடந்தது. ஓகே. ஸோ நம்ம ஃபைனல் டச் எல்லாம் குடுக்கறதெல்லாம் நேத்து நடந்தது. எங்கெங்க என்னென்ன தீம் போர்டு அது மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 டேஸ்ல நாங்க வந்து கம்ப்ளீட்டா பண்ணோம். ஆனா நைட் அண்ட் டேவா ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு நாளுமே நைட் தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பசங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ பணம் கொடுக்குறோம் அவங்க செய்யறோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷமா அந்த பசங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த கிராமத்து பசங்களை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா நம்மளோட எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார செட் பண்ண முடியாது. இது வந்து டெடிகேட்டடா ஹோல் டே உட்காரணும். இங்க நம்ம வந்து சாப்பிடுறதே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 1 மணி ஆகும். லஞ்ச் 4 5 மணி ஆகும். நைட்டு மிட் நைட் சப்பர் தான் சாப்பிட்டோம். 1:30 மணி 2 மணிக்கு தான் நைட் சாப்பிடுவோம். அந்த பசங்க கொஞ்சம் டல் ஆகும்போது வாடா போய் டீ குடிச்சிட்டு வரலாம், வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலான்ட்டு அந்த பசங்களை சியரப் பண்ணி அவங்க ரொம்ப கோஆபரேஷன் பண்ணாங்க. அந்த 3 பசங்களால மட்டும்தான் இது இவ்வளவு பெரிய கொலு வந்து, அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் இருக்கு. இது பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா பிசிக்கல் ஃபீல்டு ஒர்க் வந்து பசங்க 3 பேர் தான் பண்ணாங்க.